பேராவில் பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகோ ரிவல்ட் பிகன் இன் 1859. இண்டிகோ கிளர்ச்சி 1858ஆம் ஆண்டு தொடங்கியது. அதை லைன் பண்ணிக்காங்க. இண்டிகோ ரெவல்யூஷன் ஸ்டார்டட் தி இயர்னா அப்போ 1859. த ரிபிலியன் பிகன் as a strike. The peasants of a village in Bengal's நாடியா டிஸ்ட்ரிக்ட் refused to grow any more indigo. இந்த கிளர்ச்சி ஒரு வேலைநிறுத்த வடிவில் தொடங்கியது. வங்காளத்தின் நாடியா மாவட்டத்தின் ஒரு கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள் இனி இண்டிகோவை பயிரிடப் போவதில்லை என மறுத்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். The movement quickly spread to the other indigo growing district of Bengal. இந்த இயக்கம் இண்டிகோ பயிரிடப்பட்ட வங்காளத்தின் இதர மாவட்டங்களுக்கும் பரவியது. அப்போ அந்த ரிவல்ட் தன் டர்ன்டு வயலண்ட். இந்த கிளர்ச்சி பின்ன வன்முறையாக வெடித்தது. த பேசன்ஸ் போத் இந்து அண்ட் முஸ்லீம் பார்ட்டிசிபேட் இன் த ரிவல்ட் அண்ட் உமன் ஆர்ம்டு வித் பார்ட்ஸ் அண்ட் பேன்ஸ் ஃபவுடு அண்ட் அலாங் சைட் த மென். இந்து மற்றும் முஸ்லீம் விவசாயிகள் இந்த கிளர்ச்சியில் பங்கேற்றனர். குணங்கள் மற்றும் உலோக தட்டுக்களை ஆயுதங்களாக ஏந்தியபடி பெண்களும் ஆடவரோடு இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர். இந்தியன் ஜேர்னலிஸ்ட் இன் கல்கட்டா wrote articles about the brutality of the plunders. ஆங்கிலேய முகவர்கள் கொடுமைகள் குறித்த கல்கத்தாவில் வாழ்ந்த அப்போது இந்திய பத்திரிகையாளர்கள் எழுதினார்கள். The 1860 play Nil Durban Mirror of the Indigo by Dina Bandhu Mitra did much to draw attention in India and Europe to the light of the indigo growers. நீல் தர்பான் இண்டிகோவின் கண்ணாடி என்ற தலைப்பில் ஒரு நாடகத்தை தீனபந்து மித்ரா எழுதினா. அதை லைன் பண்ணிக்கா. இண்டிகோவினுடைய கண்ணாடி என்ற நாடகத்தை எழுதியவர் யாருன்னு கேட்பாங்க. அவர் தினபந்து மித்ரா. இந்தியாவிலும் ஐரோப்பாவில் வாழ்ந்த மக்களிடையே இண்டிகோ விவசாயிகள் குறித்த பிரச்சனைகளை கவனத்தில் கொண்டு வர இந்த நாடகம் பயன்படுத்தப்பட்டது. அப்போ நெக்ஸ்ட் ஒன் டைட்டில் பார்த்தீங்கன்னா டக்கான் ரியோட்ஸ் 1875. தக்கான கலவரங்கள். அதுவும் இயர் லைன் பண்ணிக்காங்க. எந்த வருஷம் கேட்பாங்க. 1875. ஹெவி டாக்ஸேஷன் ரெயின்ட் அக்ரிகல்ச்சர். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான வரி விதிப்பு வேளாண்மையை பாதித்தது. அதிக அளவிலான வரி விதிப்பு வேளாண்மை என்ன பண்ணோம், அது பாதிக்கும். The first recorded incident of rioting against the money lenders in the Takkan was in May 1875 in Shuvaya village near Pune. அதிக அளவிலான வரி விதிப்பு வேளாண்மை பாதித்ததுன்னு பார்த்தோம். பஞ்சத்தால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் என்னாச்சு அப்படின்னாங்கன்னா அதிகரித்தது. 1875ஆம் ஆண்டு மே மாதத்தில் தக்காணத்தில் வட்டிக்கு பணம் வழங்குவோருக்கு எதிரான கலவரங்கள் பூனா அரசு அருகே உள்ள சுபா என்ற கிராமத்தில் முதலாக வெடித்ததாக பதிவாகி உள்ளது. Similar cases of riot were reported from a close to 30 villages in Pune and Ahmednagar. பூனா மற்றும் அகமது நகர் ஆகிய பகுதிகளில் சுமார் 30 கிராமங்களில் இதே போன்ற கலவரங்கள் ஏற்பட்டதாக பதிவாகியது.
அப்போ நெக்ஸ்ட் லைனில் தி ரோட்டிங் வாஸ் டைரக்டட் மோஸ்ட்லி அட் த குஜராத் மணி லெண்டர்ஸ். அப்போ குஜராத்தில் வட்டிக்கு பணம் வழங்குவோரை குறி வைத்து தான் இந்த கலவரங்கள் பெரும்பாலும் அரங்கேறின. அண்டர் பிரிட்டிஷ் ரூல் peasants were forced to pay revenue directly to the government. ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் விவசாயிகள் நேரடியாக வருவாய் அரசுக்கு செலுத்த நிர்பந்திக்கப்பட்டனர். ஆல்சோ அண்டர் a new law money lenders were allowed to attack the mortgaged land of the defaulters and auction it off. அப்போ ஆங்கிலேய ஆட்சியின் விவசாயிகள் நேரடியாக வருவாய் அரசுக்கு செலுத்த நிர்பந்திக்கப்பட்டனர்னு சொன்னோம். மேலும் புதிய சட்டப்படி அப்போ எந்த நிலத்தை அடமானம் வைத்தவுடன் கடன் வாங்கப்பட்டதோ அந்த நிலத்தை எடுத்துக்கொண்டு ஏலமிட்டு கடன் தொகையை எடுத்துக்கொள்ள கடன் வழங்கியோருக்கு அனுமதி கிடைத்து இருந்தது. ஆல்சோ அண்டர் a new law money lenders were allowed to attack the mortgaged land of the defaulters and actions of this resulted in a transfer of lands from the cultivations to the non-cultivating classes. அப்போ அந்த நிலத்தை எடுத்துக்கொண்டு ஏலமிட்டு கடன் தொகையை எடுத்துக்கொள்ள கடன் வழங்கியவர்களுக்கு அனுமதி கிடைத்தது. dropped in the views cycle of debt and unable to pay the outstanding amount, the peasants was forced to abandon cultivation. இதன் விளைவாக உழும் வர்க்கத்திடமிருந்து நிலம் உழாத வர்த்தகத்திடம் கைமாறத் தொடங்கியது. கடன் என மாய வேலையில் சிக்கிய விவசாயிகள் நிலுவைத் தொகையை செலுத்த இயலாமல் பயிரிடுதலை விவசாயத்தை கைவிட வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டனர். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா த ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 1870 to 1885. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லைன் பண்ணிக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்படுதல் 1870 முதல் 1885. The second half of the 19th century saw the emergence of a national political consciousness among a new social class of English educated Indians. 19ஆம் நூற்றாண்டின் இரண்டாவது பாதியில் ஆங்கிலேய கல்வி பெற்ற இந்தியர்கள் புதிய வகுப்பினர் மத்தியில் தேசிய அரசியல் குறித்த விழிப்புணர்வு ஏற்பட்டது. The Indian intelligentsia played a critical role in generating a national consciousness by exposing a large number of people to the idea of nation, nationalism and various democratic aspirations. பல்வேறு பிரச்சாரங்கள் மூலமாக தேசியம் மற்றும் பல்வேறு மக்களாட்சியின் உயர்ந்த இலட்சியங்கள் பற்றிய கருத்துக்கள் அதிக எண்ணிக்கையிலான மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முக்கிய பணியை இந்திய அறிவாளர்கள் மேற்கொண்டனர். The flowering of print media both in the vernacular and in English played a significant role in circulating such ideas. குடியுரிமை நாடு பற்றிய கருத்து மேலும் அப்போ அந்த மக்களுடைய மனித உரிமைகள் சட்டத்துக்கு முன் சமம், சுதந்திரம், அரசு மற்றும் தனியார் பற்றிய புரிதல், இறையாண்மை, மக்களாட்சி மற்றும் எதிரே விஷயங்களின் நவீன எண்ணங்களை அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். வட்டார மொழி மற்றும் ஆங்கிலேய அரசு ஊடகங்கள் வளர்ச்சி இது போன்ற கருத்துக்களை பரப்புவதில் முக்கிய பங்காற்றியது. Even though they were numerically small, they had a national character and a capacity to establish a conduct on an all India scale. எண்ணிக்கையில் அவர்கள் குறைவாக இருந்தாலும் தேசிய அளவிலான விச்சை கொண்டு அகில இந்தியா முழுவதும் தொடர்புகளை உருவாக்கும் திறன் பெற்றிருந்தனர். They were
working as lawyers, journalists, government employees, teachers or doctors. அவர்கள் வழக்குரைஞர்கள், பத்திரிகையாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அல்லது மருத்துவர்களாக பணியாற்றினார்கள். They took the initiative to plot political outfights such as Madras Native Association 1852 லைன் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்று ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் 1866, மெட்ராஸ் மகாஜன சபா 1884, பூனா அண்ட் சர்வாஜனிக் சபா 1870, பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன் 1885 அண்ட் மெனி அதர்ஸ். சென்னை வாசிகள் சங்கம் 1852, கிழக்கிந்திய அமைப்பு 1866, சென்னை மகாஜன சபா 1884, பூனா சர்வனிக் சபா 1870, பம்பாய் மகாஜன சபா சங்கம் 1885 மற்றும் பல அரசியல் அமைப்புகளை தொடங்குவதில் அவர்கள் முனைப்பு காட்டினார்கள். நெக்ஸ்ட் அண்ட் டைட்டில் அப்ஜெக்டிவ்ஸ் அண்டு மெத்தட்ஸ். காலனி ஆட்சி. அப்போ என்ன சொல்லலாம்னா காலனி ஆட்சி பற்றிய பொருளாதார விமர்சனம். தேங்க்யூ.